கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். லூக்கான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 40 46 வசனங்கள். அவ்விடத்திலே தேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தேவமங்கன்னு சொல்லி என்று பார்க்கிறோம். அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவளை நோக்கி நீங்கள் அவர் சேர்ந்தபோது அவளை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை வாழ்ந்தபோது சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவர் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி சோதனைக்கு உட்படாத ஜெபம் சொல்லி அவளை விட்டு கல்லறி தூரம் உலங்கால் பலியிட்டு, தாவே உங்கள் சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கடம் என்று தேவம் பண்ணினார். அவர் கல்வாரி சிலுவிலே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அடிக்கப்படுவதற்கு முன்னே அவர் செய்த ஜெபம். அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவளை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தேவம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் விட்டு கல்லறி தூரம் போய் முழங்கால் படிட்டு, தாவே சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் ஆக்கடா என்று ஜெபம் பண்ணார். அப்போது வானத்திற்கு தூதன் தோன்றி அவரை அவர் ஜெபம் பண்ணின போது தான் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடான்னு சொல்லி இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அப்போது வானத்தின் தூதன் அவரை பலப்படுத்துகிறான். அப்போ நம்ம ஜெபம் போது அதன் உள்ளவனுக்கு ஆகிலும் அதன் அற்றவன் ஆகிலும் உதவி செய்கிற லேசான காரியம். எப்படி செய்யப்பண்டா பாரத்தோடும் கண்ணீரோடு இருக்கிறவன் அதோடு செய்வான். அது சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், தேய்லத்து போயிருக்கலாம். ஆண்டவராக இயேசுகிறது உங்களுடைய சித்தத்தின்படி அவர் சித்தத்தைப்படி ஜெபம் பண்ணார். சித்தத்தைப்படி ஜெபம் பண்ணது சேர்ந்தபோது அவர் அவளை நோக்கி நீங்கள் சோதனைக்கு விடாதபடி ஜெபம் பண்ணுங்கள், அவளை விட்டு கல்லறி தூரம் போய் அறிவிதாவே சித்தமானால் இந்த ஆத்திரம் எங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆகிறது ஜெபம் பண்ணார். அப்போதுதான் அங்கே என்ன நடக்கன்னு பார்க்கும்போது வானத்தின் தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். நாமும் ஜெபிக்கும்போது தளர்ந்த முழங்கால்கள், தளர்ந்த கைகள், தளர்ந்த சரீரம், அதுக்கு வான தூதன் இறங்கி இயேசுவை பலப்படுத்தின மாதிரி நம்மளை பலப்படுத்தும்படி ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் கிரி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் இருக்க வேண்டாம். அவர் ஜெபம் பண்ணும்போது, பிதாவே இயேசுவே என்னை பலப்படுத்தும், என் முழங்கால்னு ஜெபிக்க முடியல, என் கை முழங்கால் சோர்ந்து போயிடுச்சு, கால் சோர்ந்து போச்சு, கை சோர்ந்து போச்சு, சரீரம் சோர்ந்து போயிட்டு நான் பலவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீர் பலப்படுத்தும், நீர் பலப்படுத்தும், நீர் பலப்படுத்தும், நீர் பலப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுவதால் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஏந்தா வானத்தின் விதம் இறங்கி பலப்படுத்தினா, அப்போ உங்களை பலப்படுத்த மாட்டாரா? நிச்சயம் பலப்படுத்தா. எந்த பலப்படுத்த மாட்டாரா? பலப்படுத்துவா. பாபா ரபா கரபா சங்கரபத்தியா. அதான் பலப்படுத்த சொன்னால் எனக்கு எல்லாம் செய்ய பலம் உண்டு என்று அங்கே பார்க்குறோம். பலப்படுத்துகிற யார்? பரிசுத்தாவியான பலப்படுத்துவார். அவர் தாங்குவார், அவர் சுமப்பார், ஏந்துவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், பலவீனத்தை நீக்குவார், பலவீனம் நீக்கி பலப்படுத்துவார். அப்போ உம்முடைய சித்தத்தின்படி செய்யும், என்னுடைய சித்தத்தில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம்போது எனக்கு பலம் இல்லை, தேவனுக்கு பலம் இல்லை, என் சக்தி இல்லை, என் கை வரல, கால் வரல, சரீரம் எனக்கு ஒத்துழைக்கலை என்று நம்ம சொல்லுவோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், பலப்படுத்த இருக்க சொன்னால் எனக்கு எல்லாம் செய்ய பலம் உண்டு என்று சொன்னவர் ஆண்டவர்
உம்முடைய சித்தத்தை இல்லை, என் சித்தத்தைப்படி இல்லை, தேவனுடைய ஆக கராது தேடி என்னை பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தினா ஆவியானவர் வாக்கு கரகாத பெருமுச்சை இறங்கி கிரியை செய்வார். கிரியத்தை பலப்படுத்தி ஆழம் முதல் முடி வரையும் தேவ பிரசன்னத்தினால, தேவ வல்லமையினால், தேவ கருவியினால், தேவ ஞானத்தினால, தேவனுடைய அறிவினால் ஆக்க கரங்காத பெருமுச்சோடு ஆவியார் தெந்த கஷ்டம் இறங்கின போல இறங்குவார். இறங்கி உங்களை பலப்படுத்துவார். உலர்ந்த எலும்பு வீழ்ந்தது போல உலர்ந்த சரீரம் தலப்படுத்தும்படி காண்டாமிகளுடைய பலத்தை தருவார். அவர் உங்களை காண்கிற தேவன், கைவிட மாட்டார். அற்புதம் செய்வார், அற்புதம் நடக்கும் என்று சொல்கிறார். அங்கே பார்க்கும்போது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். சொன்னார் அவருடைய வேர்வை ரத்தத்தையும் பெருக்கொழுப்பது. அவர் எப்படி அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருத்துளியாக தாரை எப்படி ஜெபம் பண்ணாரா என்றால் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் வேர்வை தொழிகளாக அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் வேர்வை ரத்தத்தின் தொழிலாக விழுந்தாராம். அப்படி இன்றைக்கி ஜெபம் பண்ணியெல்லாம் பார்க்க முடியல. அப்படி ஜெபம் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேசம் உங்கள் முன்மாதிரியாக எல்லாம் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்து சாத்தானையும் ஜெயித்து விட்டார். அதுதான் அப்படி ஜெபிக்கும்போது இரத்த துளிகள் உடைய வேர்வை இரத்தத்தின் துளிகளாக விழுந்தாதான். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்தது சீசல் இடத்தில் வந்து அவர் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு ஜெபம் பண்ணி முடித்து எழுந்தது வந்து அவர் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிற என்ன சோதனை கூடாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். எல்லாருக்கும் ஜெபத்துக்கு கொடுத்த டைமில் ஜெபம் பண்ணுறது கிடையாது. அதனால தான் சாத்தானை மேற்கொள்ள முடியல, அசுத்தாவை மேற்கொள்ள முடியல, திக்கரத்தை மேற்கொள்ள முடியல, இல்லாவிட்டால் பொல்லாதாவை மேற்கொள்ள முடியல, ஏற்கனவே மையான கொள்ளாயும் ஒன்றுமில்லை. அப்படி எந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, தாவத்தை மேற்கொள்ள முடியல, குடியை மேற்கொள்ள முடியல, விபச்சாரத்தை மேற்கொள்ள முடியல, எந்த பொய்யை மறைக்க முடியல. இப்படி அநேக காரியங்கள் எல்லாம் ஜெபம் கிடையாது. பல ரசிக்கப்பட்ட உடனே அனிதமும் ஆளிட்டு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட மாதம் வரும்போது ஜெபமும் கிடையாது, ஜெபம் கிடையாது, பைபிள் இல்லை, பாட்டு புக்கும் இல்லை, அவ்வளோ அது சம்மந்தம் இல்லாமல் ஆகிடும். துன்மார்க்கத்தோட உறவு வச்சுருவாங்க. துன்மார்க்கத்தோட பெற்ற ரட்சிப்பை இழந்து என்றால் மாறு வேடத்தில் இருக்க உரியோடு ஒட்டிக்கொள்வாங்க. ஒட்டிக்கிட்டு எந்த கத்தகுமாரன் எப்படி எந்த பண்டி கூட்டத்துக்கு வைத்த ஆகாரம் கிடைக்காதபடி அவன் பண்டி கூட்டத்துக்குள்ள ஆகாரம் கிடைக்கல, துன்மார்க்கமாக வாழ்ந்து தன் தீவினை கெடுத்தான். அப்போது தான் அவன் உணர்ந்து மனம் திருந்தான். எப்படி உணர்ந்துனா, எங்கள் வீட்டில் எவ்வளவோ பேருக்கு ஆகாரத்துக்கு எனக்கு ஆகாரன்னு உணவு அடைந்து மனம் திரும்பினான். அதற்கல்ல நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்க உணவு அடைந்து மனம் திரும்பணும். உணவு அடைந்து உன் சரித்த ஒவ்வொருவருக்கும் திரும்பணும். அப்பொழுதுதான் நிச்சயமாக நீ தேவனை கொண்ட நோக்கத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு சகோதரி, என் மகனே, என் மகளே, சாவன் சென்னையில் கூட்டம் கூட்டமாக கிடக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, இந்தியாவில் துக்கம் வருது, பார்ப்பீங்க. முகவும் அந்த மோசோடு முகமாக பேசப்போல நான் பேசுகிறேன். சென்னைக்கு கஷ்டம், இந்தியா கஷ்டம், உலகத்துக்கு கஷ்டம், மிகவும் தூரமான இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கஷ்டம் வரப்போகுது. ஒரு தொழில் செய்கிறவருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஆனால் தொழில் செய்ய முடியல. படிக்கிற பிள்ளைகளுக்கும் கஷ்டம், படிக்க முடியல. ஒரு முக்கிய தலைவர் சென்னையில் வரணும். இந்தியாவில் பல சம்பவங்கள் நடக்கும். ஒரு தொலைபேசியில்
இப்போ பேசுகிறவர்களெல்லாம் கொஞ்ச நாளில் தொலைபேசி பேச மாட்டார்கள். அடகு வைத்த நகையை திருப்ப முடியாதபடி கஷ்டப்படுகிறவர்களே, நீ மனம் திரும்பு, அப்போ அற்புதம் நடக்கும். அத்தருவன் மேய்ப்பராக இருக்கிறான், நீ சாட்சி அடையவில்லை. அவர் கொஞ்சம் புல்லுள்ள இடங்களை வைத்து அடுத்துவார். ஒரு இடம் வாங்கி விற்க நினைக்க விற்க முடியாது. அதில் 7 விதமான வாதைகள் இருக்குது. அந்த வாதை போகணும்னா நீ உபவாசி ஜெபம் பண்ணு. வாதைகள் போகும், கட்டுகளை அறுக்கணும். அப்போது இந்த இடம் விற்கப்படும், எல்லா இடம் விற்கப்படாது. மிகவும் அற்புதம் வேண்டுமென்றால் இயேசுவை தேடி வா, கர்த்தரும் நிரசிப்பார். ஒரு அழுக்க குறையில் நீ உட்கார்ந்து கொண்டு என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, என் ஜெபத்துக்கு பதில் இருக்கல, நீ அநேக அழுக்க குறையில் தான் இருக்காங்க, பரிசுத்த குறையில் இருக்கல, ரட்சிப்புக்கு அவங்க சம்மந்தம் கிடையாது, அபிஷேகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. என்றால் அவங்க இழந்த ரட்சிப்பெல்லாம் இழந்து விட்டார்கள். என்றால் பரிதானம் வாங்குகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், வந்திக்கிறார்கள், கெட்ட குமாரத்தியமாக இருக்கிறார்கள். இவெல்லாம் மனம் திரும்பணும். அதை திரும்பி ஆண்டவரை பற்றி கொள்ளணும். அப்போ தான் ரட்சிப்பு வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். எந்தெந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இயேசுவை தேடு, ஆண்டு ஒப்புக்கொடு, அதன் திரும்ப பழைய பேப்பரை கிழித்து வெளியே போடு, புதிய பேப்பரை கொட்டு, வாழ்க்கையை மாற்று. பசுத்த வாழ்க்கை பார்த்து உண்மையாக வாழு, உச்சமாக வாழு, பாவத்தில் வாழாத, வாழாத, குடியில் வாழாத, ஏமாற்றாத, பொய் சொல்லாத, வஞ்சனைக்கு இடம் கொடுக்காத, வந்திக்காக கொடுக்காத, சாத்தானுக்கு இடம் கொடுக்காத, கர்த்தருக்கு இடம் கொடு. அவர் கர்த்தர் ஆசைப்பார், வீட்டை கட்டுவார், உன் குடும்பத்தை கட்டுவார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். 70 நாட்களுக்குள்ள உலகத்தில் பல மாற்றங்கள் இருக்கும். இதை பார்ப்பீங்க. எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் தருமுடி வந்திருக்கிறார். 1 ஆசீர்வாதமா, 2 ஆசீர்வாதமா, 3 ஆசீர்வாதமா, 4 ஆசீர்வாதமா, நிறைய ஆசீர்வாதத்தை தர இருக்கிறார். ஆசீர்வப்பட்டு அப்புறம் சந்தேன்னு சொல்லுவார். அப்படின்னா அவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஆட்களுக்குள்ள அவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த கதவுகள் திறக்கப்பட வேண்டுமோ அவ்வளோ கதவும் திறக்கும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், சொல்ல தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நாம் அண்ணாந்தத்து வழியையும் 6 கிழமையும் ஒரு பெரிய சுதந்திரத்தை ஒரு வீட்டார் கொடுக்க போகிற எல்லா ஊர்களுக்கும் ஊழியக்காரி ஊழி செய்யணும். தேவ சித்தம், தேவ தீர்மானம். வலையை போட்டு மீன் இருந்தால் பிடிக்க நிறைய மீன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஆச்சரியப்படுவார்கள். அவ்வளோ மீனை என்றால் கொண்டு நிரப்புவார். வாகனங்களில் வருவார்கள், கூட்டமாக ஜனங்கள் வருவார்கள். எங்கே பார்த்தா ஜனங்கள். மிகவும் தூதன் ஆத்மாக்கள் அழைத்து வரப்போகிறான். அத்தனுடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமையும், கர்த்தருடைய தரிசனமும் நிறைவேறித்து கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னார், அப்படியே நிறைவேறித்து எந்த ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் பெற்றுக்கொள்ளலாம். அற்புதம் நடக்கும். இந்த ஊழியங்களுக்கு இந்த ஜெபம் ஆசீர்வாதம் என்றால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட பிராணம் காணி செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுகள். இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.